அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனை தஃப்சீர் தொடரிலிருந்து நாம் அந்த வீட்டை மக்கள் திரும்ப திரும்ப வந்தொதுங்கும் தளமாகவும் பாதுகாப்பிடமாகவும் ஆக்கினோம். இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். எனது வீட்டை வலம் வருவோருக்காகவும் தங்கியிருப்பவர்களுக்காகவும் குனிந்தும் தலையை நிலத்தில் வைத்தும் ருக்கு சுஜூது செய்து நின்று வணங்குபவர்களுக்காகவும் தூய்மைப்படுத்துவீர்களாக என இப்ராஹிம் இஸ்மாயில் என்ற இருவருக்கும் கண்டிப்பான உபதேசத்தை நாம் செய்தோம். வசனம் 125. மக்காவிலுள்ள காபா என்ற வணக்கஸ்தலத்தை மக்கள் மீண்டும் மீண்டும் வந்தொதுங்கும் இடமாக இறைவன் ஆக்கினான். பாதுகாப்பான இடமாகவும் அதனை அவன் ஆக்கினான். நீண்ட நெடுங்காலத்திலிருந்தே காபா ஒரு புனித தலமாக மதிக்கப்பட்டு வருகிறது. இரத்தம் சிந்தலுக்கு எந்த இடமும் மற்ற நிலமாகவும் பாதுகாப்பான இடமாகவும் அது ஆக்கப்பட்டு பராமரிப்பாக அது பின்பற்றப்பட்டு வருகிறது. மனிதர்களின் உள்ளங்களை ஈர்க்கும் புனித ஸ்தலமாகவும் பாதுகாப்பிடமாகவும் அவ்விடம் பற்றி குறிப்பிட்ட இறைவன் அதனை தொழுமிடமாக கொள்ளுமாறு கட்டளை பிறப்பிக்கின்றான். இக்கட்டளை மிக பொதுவானது. வசனத்தில் வரும் மக்காமு இப்ராஹிம், இப்ராஹிம் நின்ற இடம் என்ற பிரயோகத்திற்கு இரு கருத்துக்கள் உள்ளன. ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டும்போது நிற்பதற்கு பயன்படுத்திய கல். இந்த வகையில் இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்திற்கு அக்கல்லின் பக்கத்தில் தொழுதல் என்ற கருத்து கொள்ளப்படுகிறது. மக்காமு இப்ராஹிம் என்ற பிரயோகத்தின் அடுத்த கருத்து ஹரம் என குறிக்கப்படும் முழு கஅபாவும் அதனை ஒட்டிய நிலப்பகுதியுமாகும். அவை அனைத்துமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த இரண்டாவது கருத்தே பொருத்தமாக தெரிகிறது. கஅபாவை இறைவன் மக்கள் திரும்ப திரும்ப வருமிடமாக ஆக்கினான், பாதுகாப்பிடமாகவும் ஆக்கினான் என்று கூறியதன் பிறகு இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுவிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என கூறும் போது கஅபாவையும் அதனை ஒட்டிய நிலப்பகுதியையும் குறிக்கும் என கொள்வதே பொருத்தமாக தெரிகிறது. இதை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற கல்லின் பக்கத்தில் நின்று தொழுதுவிட்டு மேலே குறிப்பிடப்பட்ட வசனத்தை ஓதினார்கள். எனில் அது மக்காமு இப்ராஹிம் என்பதன் ஒரு பகுதி என்ற பொருளை மட்டுமே காட்டும். மக்காமு இப்ராஹிம் அது மட்டுமே என காட்டாது. இந்த பின்னணியிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கஅபாவை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ருக்கு செய்தும் குனிந்தும் சுஜூது செய்தும் தலையை தரையில் வைத்து வணக்கங்களில் ஈடுபடுவோர், கஅபாவை வலம் வருவோர், அங்கே தங்கியிருந்து வணக்கம் செய்வோர் என்போருக்காக இவ்வாறு கஅபாவை தூய்மையாக வைத்துக் கொள்ளல் அவசியமாகிறது. தூய்மையாக வைத்துக் கொள்ளல் என்பதன் பொருள் பௌதிக ரீதியான அழுக்குகளை விட்டும் இணை வைத்தல் போன்ற மானசீக அழுக்குகளை விட்டும் அதனை காத்தல் என்பதாகும். இவ்வசனத்தில் வரும் பைத்தி எனது வீடு என்ற பிரயோகத்தின் பொருளை புரிந்து கொள்வது அவசியம். இங்கு இறைவன் கஅபாவை எனது வீடு என குறிப்பிடுகிறான். இதன் பொருள் கஅபா என்ற இடம் அல்லது அதன் கற்கள் தமக்கென்றே உரிய தனியான புனிதத்துவத்தை கொண்டுள்ளன என்பதல்ல. இறைவன் எனது வீடு என்று தன்னோடு இணைத்து கொண்டதாலேயே அதுவும் அது இருக்கும் இடமும் புனிதம் பெற்றன. இறைவன் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்திற்கும் இடத்திற்கும் இந்த அந்தஸ்தை ஏன் கொடுத்தான் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சமாகும். இறைவனை இடமும் திசைமற்றவன், மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் என விளங்கிக் கொள்கிறோம். இத்தகைய இறைவனை வணங்குவது எவ்வாறு, அவனை நோக்குவதும் பிரார்த்திப்பதும் எவ்வாறு என்ற பிரச்சினை தோன்றுகிறது. இடமும் திசையும் அற்ற பௌதீக நிலைகளை விட்டு அப்பாற்பட்ட ஒன்றை நோக்கவும் பிரார்த்திக்கவும் வணங்கவும் மனிதனால் முடியாது. வெறும் கருத்து நிலையில் வாழ்வது மனிதனுக்கு சாத்தியமில்லை. இந்நிலையிலேயே வணக்கத்திற்கு ஒரு பௌதீக தோற்றம் அவசியமாகிறது. அந்த வகையில்தான் தொழுகைக்கான ஒரு திசை நிர்ணயிக்கப்பட்டது. இறைவனுக்கென்று ஓர் இடத்தை வரையறுப்பது சாத்தியமில்லாவிட்டாலும் அவனது அருள் பூரணமாக இறங்கும் ஓரிடம் நிர்ணயிக்கப்பட்டது. அதுவே கஅபாவாகும். இங்கு அல் குர்ஆன் கடவுளுக்கே பௌதிக தோற்றம் ஒன்றை கொடுக்கும் அதிதீவிர வழிபிறந்த நிலைக்கு சென்றுவிடவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இறைவன் அந்த வீட்டை புனிதப்படுத்தினான், அதனை பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீடு உள்ள நகரை பாதுகாப்பானதாகவும் வளமுள்ளதாகவும் ஆக்க பிரார்த்தித்தார்கள். அடுத்த வசனம் இக்கருத்தையே விளக்குகிறது. இத்துடன் இன்றைய பகுதிக்கான தஃப்சீர் முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.